மூன்றாம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி. சொன்னால் விரோதம் இது என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். இதற்கு முன் திருவாய்மொழியில் முடியானே என்று தன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே போட்டி போட்டுக்கொண்டு பகவானை வணங்குகின்றன. அது ஏனென்றால் வேத ஸ்லோகம் இந்த கர்ணகலைபரங்கள், இந்த உறுப்புகளெல்லாம் பகவான் நம்ம கொடுத்ததுக்கு காரணமே பகவானை வணங்குறதுக்காக தான். ஆகவே ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வேலையை மட்டும் செய்யாமல் மற்ற உறுப்புடைய வேலையும் கைங்கரித்து தான் செய்யணும்னு ஆர்வத்தோட இருக்கின்றன. அந்த உறுப்பு ஒன்று சேர்ந்து ஆழ்வாரும் பகவானை அனுபவித்த அந்த 10 பாசங்களை என்ற தினம் பார்த்தோம். அப்படியும் சம்சாரிகள் தன்னுடைய பேற்றுக்கும் வரவில்லை, தன்னுடைய இழவுக்கும் வரவில்லை என்றார் ஆழ்வார். நான் பேற்றுக்கு பகவான் என்னை கலந்து ரொம்ப என்னை ஆட்கொண்டார்னு சந்தோஷமாக சொன்னான், அதுக்கும் வர மாட்டேன்றான். பகவான் என்னை பிரிஞ்சு போனார், நான் துக்கமாக ஆடுறேன், அதுக்கும் கிட்ட வர மாட்டேங்கிறான் சம்சாரிகள். ஆகவே இப்போது சம்சாரிகளிலே ஒரு சாராரை பார்த்து 10 பாஷங்கள் அமைக்கிறார் இந்த 9ஆம் திருவாய்மொழியில். அதாவது தன்னை ஒத்த புலவர்கள். சரித்திரப்படி பார்த்தா தஞ்சாவூர் ஜில்லா, கிருஷ்ணாப்பள்ளி ஜில்லாவை விட திருநெல்வேலி ஜில்லாவில் தான் அந்த காலத்தில் புலவர்கள் அதிகமாக இருந்தார். மதுரை, திருநெல்வேலியில் தான் புலவர்கள் அதிகம். முக்கியமாக திருநெல்வேலி, தாமிரபரணி. அதுலேயும் ஒரு குறிப்பில் அடியனை வாசித்து ஆழ்வாருக்கு உறவினர்கள் ஏராளமான புலவர்கள் இருந்திருக்கிறார் அந்த காலத்தில். ஆனால் அவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. குறைன்னு சொல்ல முடியாது, அது அந்த காலத்து ஒரு வழக்கம். அவருக்கு கொடுத்த பகவான் கொடுத்த அந்த திறமை புலமை திறமையை வைத்துக்கொண்டு பணக்காரரிடம் போய் சென்று அவர்களை பற்றி ஒரு பாட்டு பாடி அவர் கொடுக்கும் பணத்தை பரிசை வாங்கி கொண்டு வருவார்கள். அது மிக முக்கியமான ஒரு பிழைப்பு அந்த காலத்தில், ப்ரொஃபஷன். அவ்வளவு தமிழ் புலவர்கள் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அது ஒரு நார்மல் அவகேஷனா இருந்தா, நார்மல் ப்ரொஃபஷன் இருந்தா. ஆனால் நம்ம ஆழ்வாருக்கு அது நார்மலாக தோணலை. அவளெல்லாம் நிந்திக்கிறார் இந்த 10 பாசங்களில். பணத்துக்காக, அற்ப பிரயோஜனத்துக்காக உங்களுடைய திறமையை, உங்களுடைய புலமையை இப்படி புல்லர்களை பார்த்து, அற்பர்களை பார்த்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னே சொல்கிறார். அதுதான் இந்த 10 பாசங்கள். கடைசியில் முடிக்கிச்ச, சரி இவர்களோட நமக்கு வேண்டாம், நம்ம விட்டா போகிறோம், நம்மளையும் சேர்த்துக்காம நம்ம தனியாக விட்டா போகிறோம், நம்ம பகவான்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாருன்னு முடிக்கிறார் கடைசியில். ஏன்னா அந்த லாபம் அது என்னன்னு சொல்கிறாருன்னா, நம்மளை வழிபறிக்கும் இடத்து தம் கையில் பொருள் கொண்டு தப்பி போனார் மகிழுமாறு போன்று தமக்கு உண்டான வேறுபாட்டினை நினைந்து தம் லாபத்தை பேசி பிரீத்தியோடு தலை கட்டுகிறார். கடைசியில் நான் தப்பிச்சும்பா இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு முடிக்கிறார் அந்த 10 பாசத்தில். அதுதான் அந்த 10 பாசம் சொல்றது கருத்து. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இல்லையா? ஆனால் அப்படி என் சுருக்கமாக எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரியாத மாதிரி நான் சொன்னால் கூட அப்படி எனக்கு ஒரு திருப்தி ஏற்படாத காரணம் என்னவென்றால், இந்த 10 பாசனங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் பெரிய தத்துவங்கள் கிடையாது.
இது ஒன்று தான் திருப்பி திருப்பி வரும். புறவர்களே மனிதனை பாடுகிறீர்களே பகவானை பாடுங்கள் என்று சொல்லும் ஒரு விஷயந்தான் வரும். அதனால் தத்துவம்னு பெருசாக இல்லைன்னா கூட அந்த தத்துவம் இன்றளவும் ஒரு விதத்தில் இருந்துருக்கு. அப்போ இருக்கிறது பாட்டு பாடி, இப்போ வசனம் பேசி அதே புகழ் அதே பாராட்டு பண்ணி பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கிறதும் ஆதாயம் தேடுறதும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது உலகம் பூரா. நாங்கள் சொல்லுவோம், மேடையில் 7 பேர் 8 பேர் உட்காந்துருந்தாங்கனாக்கா சேரை போட்டு நிறைய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறேன் இல்லையா, எம்ஏசின்னு மேக்னு நாங்கள். மேக்குன்னா மியூச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி. ஒவ்வொருத்தரும் மீதி 7 பேரை பாராட்டு உட்காந்துருவோம், எல்லாம் கைச்சிட்டோம். அவன் அடுத்த மீதி 7 பேர் பாட்டுவான், எல்லாம் கைச்சிட்டு உட்காந்துருவான். ஃபுல்லாக அதான் நடக்கும் என்டையர் மீட்டிங். இந்த 7 பேருடைய புகழை கேட்டு தான் எல்லோரும் வெளில போகணும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு கூட்டம் வந்திருக்கும், ஒவ்வொருத்தரும் சார்பாக அவன் கைச்சிட்டு இருப்பான். இந்த கூட்டம் என்ன பயன்னு கேட்பேன். மியூச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி இதெல்லாம் அப்படி அது இன்றளவும் நடந்துருக்கு. இதை தவிர அடியே நேரடியாக பார்த்த பல காட்சிகள் உண்டு. அரசியலில் நிறைய நான் வழக்குகள் அர்ஜுனானதால அந்த செக்ரட்டரியேட்டில் மினிஸ்டர்கிட்ட உட்காந்துருச்சே, எப்போ இன்னும் பல பேர் சொல்ல வேண்டாம், பல மந்திரிகள் அவர் உட்காந்துருச்சு. அது நிறைய பேர் வருவார்கள், என்னென்ன புகழ்வார்கள், என்னென்ன பாராட்டுவார்கள், எப்படி இப்படிலாம் சொல்வார்கள். நம்ம ஊருங்க போட்டு கொடுங்க, நம்ம ஊருக்கு போட்டு கொடுங்க. நம்ம ஊருக்கு பல அர்த்தங்கள் உண்டு, இப்போ நம்ம விலைக்கு சொல்ல வேண்டாம், நேரம் இல்லை. அப்படி இந்த காலத்துக்கு வரையில் இன்று வரையில் இப்படி ஏன் அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு பலன் இருக்கு. அது கேட்பவர்கள்லாம் மயங்கி கண்டிப்பாக அதற்கு உதவி செய்கிறார்கள், ஆதாயம் எனக்கு கிடைக்கிறது. ஆகவே அந்த ப்ரொஃபஷனுக்கு வசனமாக இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம், பாட்டாக இருந்து. இருப்பினும் ஆழ்வாருக்கு இந்த இடத்துல இந்த முக்கியமான தத்துவம் இதுதான். உலகர்களை பார்த்து நீங்கள் புல்லர்களை பாடுகிறீர்களே உங்களுக்கு கொடுத்த அந்த நாக்கு திறமையை பகவானுக்குள்ள நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறார். இதில் அடியன் கண்டிப்பாக இதில் பாசங்களை விட இதில் இருக்கக்கூடிய முன்னுரை, நம்மளுடைய எழுதிய முன்னுரை அடியன் நான் வாய்ச்சி தான் ஆகணும். ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான நம்மளுடைய எல்லாமே சிறப்பாக இருந்தால் கூட அதுலேயே வந்துடுது இந்த விஷயங்கள்லாம் சிறப்பான விஷயம். அப்படி இப்போ என்னால் யாராலும் எழுத முடியாது, அது லாங்குவேஜே வேறு. மணிப்பிரவாளம் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர்கள் பேற்றுக்கு கூட்டில்லாதை போன்று இழவுக்கும் கூட்டின்றிக்கே இருந்தார்கள். அரியார் சமணர், அயர்த்தார் பௌத்தர், சிறியார் சிவப்பட்டார் என்கிறபடியே பொருத்தமில்லாதவர்களை சொல்லுவாரும், பிரத்யஜ பிஜ்ஞ அருகாம்படி ஒரு சேதனனை கொள்ளாமல் ஞான சந்தானத்தை கொள்ளுவாரும், தன்னை போன்று ஒரு சேத்திரஜனையே ஈஸ்வரன் என்று இருப்பாரும், வேறு தெய்வங்களை பற்றி இருப்பாரும், அவர்கள் தாங்கள் முற்றறிவினர் என்னும்படி 50 இன்பங்களை பற்றி அவற்றை பெருகிக்காக பிறரை கைபாடி திரிகின்றவர்களாகுமாய் இருந்தார்கள். அவர்களை கண்டவாறே வாளேறு படத்தேள் ஏறுமாயுமாறு போன்று தம் இழவை மறந்தார். பிறர் கேட்டினை கண்டால் அதனை நீக்கின பின்பு தம் இழவை நீக்கி நினைப்பார் ஒருவராக யாரே நம்மாழ்வார். மற்றவருடைய வருஷத்தை நீக்கி தான் வருஷத்தை நீக்கலாம் செய்ய போன்றார். ஆகையாலே இவர்கள் கேட்டினை நீக்கி இவர்களையும் கூட்டிக் கொண்டு போவோமே என்று அவர்களுக்கு பரமஹிதமான நல்வார்த்தை அருளி செய்ய, அவர்கள் அது கேளாமல் பழையபடியே நிற்க அவர்களை விட்டு தம் நிலையிலேயே போகிற இவர் அவர்களில் தமக்கு உண்டான வேறுபட்ட சிறப்பினை பேசிக்கொண்டு போகிறார். அப்புறம் ஓவர் தி பேஜ் 315 கவி பாடுவதற்கு ஈடான நன்மைகள் ஒன்றுமின்றியே வாருங்க. அவன் எப்படி இந்த புலவர்கள்லாம் எப்படி பாடுறான் அந்த காலத்தில்,
கவி பாடுகைக்கு ஈடான நன்மைகள் ஒன்றும் இன்றியே தலையில் மயிரில்லாதான் ஒருவனை பனியிலும் குழலன் பனியிலும் குழலன் என்றும், அதாவது அப்படியே எப்படியே மூஞ்சி தலைமையிலாம் மொட்டை தாயினை பார்த்து என்ன அருமையான மயில் சுருண்டு சுருண்டுக்கு போவோம் மயில் அப்படி போந்தா அது மொட்டை தலையை அப்படியே மயங்கிறானோ. அந்த பணக்காரனுக்கு என்னன்னா நான் மொட்டை தலையை சொல்கிறானே பார்க்கறதில்ல, என்ன சுருண்டு 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 என்ன அழகாக கேசம் இருக்குன்னா உடனே பணம் கொடுத்து தரான் புலவருக்கு. அதுக்காக ஒரு பாட்டு அவனுடைய இல்லாத அவனுடைய அழகை பாடுவது. பணியின் குரல் என்றும் இலிக்கண்ணனை இலிக்கண்ணா மட்டமான ஒரு ஒன்றை கண்ணு ஒன்னை கால் கண்ணு அரை கண்ணு இருக்க அவனை பார்த்து தாமரை கண்ணன் என்றும் அவனை பார்த்து சொல்றது. இப்புறைகளிலே ஆயிற்று கவி பாடுவது. அந்த காலத்தில் கவி பாடினால் தான் தருவது ஒன்று இல்லாமையாலே 100 கற்றையாதல் ஒரு பொய்த்தரவாதல் ஆயிற்று எழுவது. இவன்தான் பல நாள் கூடி நெஞ்சு கன்ற கவிபாடி துணையாய் உள்ளவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்லுவதற்குள் எல்லாரும் கூட்டு போய் பாட்டு பாடி எல்லாம் எடுத்து போய் பணக்கார போய் பார்த்தா பணம் கொடுப்பானு எல்லாத்தையும் எடுத்து போனாங்க. பாட்டு எடுத்து போனாக்கா போய் பார்த்தா அவரே மாண்டார் என்று எதிரே வரும்படி பாடி எடுத்து வராங்க. எதிர பணக்காரனை பார்த்து பாட்டுக்கு காட்டாய் பிடிச்சிட்டாங்க இவ்வளோ பாடணும்னு எல்லா பாட்டு கஷ்டப்பட்டு எழுதி எடுத்து போகிறாங்க. போனால் பணக்காரனுடைய பாடி எதிர அவரே மாண்டார் என்று எதிரே வரும்படி நிலையில்லாததுமாய் ஆக இருந்தும் இழவாய் போயும் இழவாய் இப்படி அவனுக்கு இழவோடு தலை கட்டும்படியாய் கவிபாடி ஒரு பயன் பெறாது ஒழுகி என்றிக்கே கவிபாட்டுவனுக்கு இல்லாத நன்மைகளெல்லாம் இட்டு அவங்ககிட்ட இல்லாத நன்மையாக சொல்றது. இருமருங்கும் துய்யான் என்னுமாறு போன்றே என்றோ கவிபாடுவது. ஆனால் வருவது என் என்னில் பிறப்பிலை சில குறைகள் உண்டாயிருக்குமே இவன் தனக்கு அப்படின்றார். மறந்தவற்று என்றோ இது கேட்ட உலகத்தார் நினைப்பது இன்னானை கவிபாடினவன் அன்றோ இவன் என்று தீண்டாதே கடக்கப்போ என்னும்படியா இருக்கிற புலவர்களை கவிபாடி திரிகிறபடியை கண்டு அவன் கவிகளை பார்த்து ஆழ்வார் சொல்றார், ஆத்மா இறைவனுக்கு அடிமையா இருக்க அவனுக்கே உரியனமான உங்களுடைய உறுப்புகளை கொண்டு பிறரை துதித்தல் வீடு அன்று. எதுக்காக அந்த விருப்பம் இருக்கோ அந்த விருப்பம் பயன்படுத்திங்க என்று நலத்தை அருளி செய்ய ராவணனுக்கு விபீஷணன் முதலிய சொன்ன நலம் போல ராவணன் விபீஷணன் அட்வைஸ் பண்ணா ராவணனை கேட்டானா அது மாதிரிதான் ராவணனுக்கு விபீஷணன் அட்வைஸ் பண்ண மாதிரி நம்மாழ்வார் மற்ற பொருளுடைய அட்வைஸ் பண்ணார். அவன் கேட்கல, சொல்லிகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க. முதலிய சொன்ன நலம் போல அது பலியாத ஒழிய நலம் சொல்லவும் செவி தாழாத இவர்களோடு ஒத்த சம்பந்தம் ஒன்றோ நமக்கு உள்ளது. நாமெல்லாம் ஒரே கேட்டகரியாக போயிட்டோம், புலவர்களோட கேட்டகரியாக இருக்குமே என்று பார்த்து இவர்கள் நடுவே இத்தேசத்திலே இச்சரீரத்தோட வாசிக்கிற நாம் முன்னம் பகவானுக்கு தக்கனமான உறுப்புகளை விடயோகமாக பெற்றுவோம் என்றே நல்லதா முன்னாடி நம்ம உறுப்புகள்லாம் பகவான் கொடுத்துட்டோம் என்று தன்னை பற்றி என்று வழிபடுக்கும் இடத்து தம் கையில் பொருள் கொண்டு தப்பி போனார் மகிழுமாறு போன்று தமக்கு உண்டான வேறுபாட்டை நினைந்து தம் லாபத்தை பேசி பிரீத்தியோடு தலை கட்டுகிறார். புரியுதா? அதனால இதை நம்ம இப்போ அனுசந்தானத்துக்கு போவோம். இதில் அனுசந்தானத்தை மனசுலையா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் எங்கேயாவது 1-2 வேர்டு முக்கியமான வார்த்தை இருந்தாலும் சொல்ல போகிறேன், இல்லைன்னா அப்படியே அனுசந்தானம் தான். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. இந்த லைனை பாருங்கோ. இந்த லைனை 100 1000 டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதே அர்த்தத்தில் வேறு மாதிரி. சொன்னால் சண்டை வரும், சொல்லாமல் இருக்க முடியாது. எது பெட்டர்? சண்டை வந்தாலும் பரவாயில்ல, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்லிடுது ஃப்ராங்க்னஸ். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. என் நாவில் இன்கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். தன்னை சொல்கிறார், நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். தென்னா தெனா என்று என்ன அர்த்தம்? தென்னா தெனா கமெண்ட்ரி பிரமாதம் கீழே. தென்னா தெனா என்று வண்டு வண்டு அது மாதிரி கட்சியும் போடுறான். இவரும் அது மாதிரி கட்சியும் போடுறான். பாட்டு மும்மூச்சுகளை கட்சியும் போடுறான். மும்மூச்சுக்கள் தான் வண்டுகள் எல்லாம் கட்சியும் போடுறது. வண்டு முரல் திருவேங்கரத்து என்னானை என்னப்பன்
எம்பெருமான் உடனாகவே, எம்பெருமான் உடனா இருக்கணும், எம்பெருமான் உடனாயிட்டான், யானை ஆனான், என் அப்பனானான், என் கவி மூலம் அப்படின்னு தானே சொல்லிட்டு எப்படி சொல்றார். இவ எல்லாரும் சொன்னா கேட்க மாட்டேன்றா அப்படின்றார். முதல் பாசம். என்ன ஜனா என்று வண்டு இதுகானம் இவர் கவிபாடினபடி ஒரு பகவானை அனுபவத்தால் உண்டாகும் ஓய்க்கு போக்கு விட்டது கவியாயிற்று. பறவைகளோடு மும்முட்சுக்களோடு அவன் தன்னுடன் வாசியற என்ன தெனா என்னும் இத்தனை அப்படின்றார். திருவேங்கடத்திய நாணைன்னு சொல்றா பாருங்க. இதுல திருவேங்கடத்திய நாணை, இது அருமையான ஒரு அர்த்தம். அழகாக விட்டுட்டு இருப்பேன், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வந்தது. வேதத்தை காட்டிலும் ஸ்ரீ ராமாயணத்துக்கு உண்டான ஏற்றம் போல ராமாயணம் பாரதம் என்ற இதிகாசங்கள் வேதத்தை விளக்க வந்த இதிகாசங்கள். வேதம் எல்லாருக்கும் புரியாது என்பதற்காக ராமாயணம் பாரதமும் வால்மீகியும் வியாசம் அப்படின்னா. ஆனால் அந்த ராமாயணம் வேதத்தை காட்டிலும் ஏற்றமாயிடுச்சு. ஏன்னா அது பாப்புலர் ஆயிடுச்சு இந்தியா, எல்லாருக்கும் இதாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல ஸ்ரீ வால்மீகி பகவான் கவிபாடின் விஷயத்தை காட்டிலும் தாம் கவிபாடின் விஷயத்திற்கு உண்டான ஏற்றம் சொல்கிறார். வால்மீகி பாடின ராமாயணத்தோட தன் பாட்டுக்கு ஏற்றம் எப்படின்னா யானை பெற கவிபாடுவர் காணும் இவர் கவிபாடி கட்டின யானை ஆயிற்று அவன். என்ன 3 விதமா சொல்ற பாருங்க. யானை பெற கவிபாடும் அவர் காணும், இவர் கவிபாடு கட்டின யானை ஆயிற்று அவன். கவிபாடியவருக்கு தன்னை ஒழிய வேறு ஒரு யானை கொடுத்து விடுவோம் அல்லன் அவள் பாருங்க. கவிபாடத்துக்கு இவர் யானை ஆக்கினார். அந்த யானைய தன்னை பகவான் கவிபாடியவருக்கு கொடுத்துடுறார். அந்த பொய்டிக் எக்ஸலன்ஸ் பாருங்க. என்னுடைய பாசுரம் மூலமா அவரை யானை ஆக்குறேன். அவர் என்ன செய்யற பகவான் கவிபாடம் ஏதாவது தரணும் இல்லையா, தன்னையே கொடுத்து யானையே கொடுத்துரு. அப்படி அதுதான் அந்த இடத்துல பக்திக்கு உண்டான மேன்மையதம். கவிபாடம் தன்னை ஒழிய வேறு யானை கொடுத்து விடுவோம் அல்ல நாளில் என் ஆணை என்கிறார். ஆகவே இது ஒரு பாயிண்ட். அதில் அடுத்த பாசனம். உடனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனா மதிக்கும் இம்மானிடத்தை கழிவாடி என் குலனார் கயனிசூழ் கண்ணன் குறுங்குடி மெய்மையே உளனாய எந்தை வெம்மானை ஒழியவே. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். தான் உளனாகையாவது தான் உளனார் நான் உளன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதை சொன்னீங்க. நான் வேற ஒரு கான்டெக்ட்ல கமலாலயத்தில் சொன்னேன். இந்த ஸ்ரீநகரில் கமலாலயம் இருக்கேன், அங்கே ஈலா கணேசன் கிளம்புதாங்கிறது நான் பேசினேன். நான் உளன் அப்படின்னா பிரம்மஞானம் உண்டானால் தான் நான் உளன். எனக்கு பிரம்மஞானம் என்னன்னா as good as a corpse dead body movie. அடுத்து பாசம். ஒழிவு ஒன்று இல்லாத பல்ஊழிதோறு ஊழி நிலாவப்போம் வழியை தரும் நாங்கள் வானவர் ஈசனை இருக்க போய் கழிய மிக நல்லவான் கவி கொண்டு புலவீர்கள் இழிய கருதி ஒரு மானிடம் பாடல் என்னாவதே அப்படின்றார். அந்த பாசத்திலேயே அர்த்தங்கள் வருது. என்ன ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்னாவதே உங்கள் விசேஷமான அறிவிற்கு சேருமதையோ. என்ன அற்புதமான இந்த பாயிண்ட் இருக்க. நான் வேற கான்டெக்ட்ல சொல்லுது. அட்வொகேட் நான் ரொம்ப சவர் பண்ணுங்க. என்னன்னா உன்னுடைய அறிவு என்ன, நீ யாரை பாடுறியோ அவன் அறிவு என்ன. ஒரு 0 சொல்லுவேன், உன் அறிவு அதிகமான அறிவு புலவர் பாஸ் சொல்றாரு. நீ போய் அவன் 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க தான் நீ அவனை போய் ஆவும் பெரிய பாடின்னு இருக்க. அதுக்கு அவங்க அறிவு கொடுத்துருக்கார் பகவான். உங்கள் விசேஷமான அறிவதற்கு சேருமதையோ அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாயோ, அதான் அவருக்கு ஏதாவது நன்மையா அதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாயோ, கவிக்கு தகுவதாயோ. ஒரு கவி அப்படிங்கிறதுக்கு கவின்னு சொட்டர் கொடுக்க முடியுமா? அவனுக்கு கொடுக்க முடியாது. எதற்காக பாடுகிறீர்கள் அப்படின்றவன் என்னாவதுக்கு இவ்வளோ இன்டர்வேஷன் தேவை. நம்பிள்ளை
இந்த பாசங்களுக்கெல்லாம் சுருக்கமான அர்த்தங்கள் எழுதியிருக்கேன். இதை வேணும்னா அப்புறம் படிச்சுக்கலாம் நீங்கள். அதெல்லாம் ஆனால் அவ்வளோவா அவசியம் இல்லை. நமக்கு நம்முடைய ரிசர்வாக இருக்க மைண்ட் இஸ் எ ஸ்மால் அட்டிக்னு சொன்ன முதல்ல இங்கிலீஷ் யூ கான் ஃபில் இட் அப் வித் ஆர் திங்ஸ். அப்போ என்ன ஆகும்னா முக்கியமான பாயிண்ட்லாம் போயிடும். ஸோ அதனால தான் நான் இது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சலாக நான் இடம் கொடுத்து செய்கிறேன். அதுவரைக்கும் நமக்கு அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வச்சுக்கூடிய அறிவு இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. நான் சொல்கிறேன், பிரம்மஞானம் சுலபமாக சொல்லிட்டேன், ஸ்ரீபாஷன்னு சொல்லிட்டேன், பகவத்கீதைன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு கூட ஏ டு Z தெரியாது. தெரியாதுன்னு அர்த்தம் மனப்பாடமாக தெரியாது அப்படின்னு அர்த்தம். படிச்சு தான் இது மாதிரி படித்தா சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு ஃபிலாசபி இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஜென்ரல் ஃபிலாசபிலாம் தெரியாது. ஜென்ரல் ஃபிலாசபி தெரிஞ்சுக்கலாம், அப்படி தான் இருக்கலாம். பட் அந்த மெமரைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள்? கொடுக்க போனால் எவ்வளோ நாளைக்கா போகிறோம்? நம்ம கேட்க மாட்டோம். இந்த அல்ப மரத்து போய் கேட்குறியே, புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும்பொருள் மின்னார் மணிமொழி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே அப்படிங்கிறது. இதில் அதே சொல்ல பாருங்க, உங்கள் விசேஷமான அறிவிற்கு போருமோ இது? பாடின கவியின் நேர்மை இது, பேரு இது, இதற்கு இது போராது என்று நீங்கள் அறிய வேண்டாவோ? இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் நித்தியசூரியனுக்கு நிர்வாகன் ஆனவனை கவி பாடினால் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிறபடி ருக்வேதத்தில் சாமவேதத்துலையும் வருது. பட் ருக்வேதத்தில் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன பாடுறா? எப்படி சொல்லிருக்கேன், சாமவேதத்தில் வருது. அகமன்னம் 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 பாடிட்டு இருப்பான். அதுக்கு அந்த அகமன்னத்துக்கு பெரிய இது பெரிய பிலாசபி அப்புறம் சொல்கிறேன். அகமன்னம் அதே பாடிக்கொண்டே இருக்கிற ருக்வேதத்தை சொல்லிருக்கிறேன். என்கிறபடியே கவி பாடி முடிசூடி இருக்கின்றவர்கள் என்றோ நிச்சயங்களா? நாம் அவர் சமம் இல்லையா? நீங்கள் பாடுதலே பிரயோஜனமா? அதில் எல்லோரும் பாடுதலே பிரயோஜனமாக போனவர்கள். புரியுதா? அந்த பாட்டே ஒரு பிரயோஜனம், நத்திங் எக்ஸ்ட்ரா ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் மின்னார் மணிமொழி அந்த அர்த்தம், அந்த தாதையை பாடினார் அப்படின்னு அந்த லைனுக்கு அர்த்தம். அடுத்தது கொள்ளும் பயனில்லை குப்பை கலர் தன்னை செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நம் வாய்மை இழக்கும் புலவியர்கள் கொள்ளக் குறைவிலன் வேண்டிற்று எல்லாம் தரும் கோதியில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வெம்பினோ. பகவானை பாடுங்க, மற்ற பாடாதுங்க. அதான் ஒவ்வொரு பாசத்துலையும் வரும். இதில் கொள்ளும் பயனில்லை, நெஞ்சு கன்ற கவி பாடுகின்ற இதற்கு பெரிய லாபம் காணும் கொள்ளும் பயன் இல்லை என்றது கொள்ளக்கூடியது ஒரு பிரயோஜனம் இல்லை என்றார். ஆக உங்களுக்காக ஒரு பிரயோஜனம் இல்லையா இருந்தது இப்படி நீங்கள் பாடுறது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் பகவானை பாடினா எல்லாமே கிடைக்கும். கொள்ள குறைவிலன்னு வேண்டிற்று. அதுதான் இது இந்த கான்ட்ராஸ்ட். அடுத்தது வம்மின் புலவீர் மெய்வருத்தி கை செய்து உய்மினோ. இம்மன் உலகில் செல்வர் இப்போது இல்லை நோக்கினோம் நும் இன்கதி கொண்டு நுண்ணும் இட்டாதையும் ஏற்றினால் செம்மின் சுடர்மொழி என் திருமாலுக்கு சேருமே. இது வேற ஆங்கிள் சொல்றார். என்னன்னா, ஜீவனத்தின் பொருட்டு மனிதர்களை கவி பாடுகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவங்க. இது ஒரு ப்ரொஃபஷனியா? அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறிய அப்படின்னாக்கா, அதுக்கு புலவர் கவிபாடி வாழ்வதை விட புல்லரை கவிபாடி வாழ்வதை விட தான் இந்த இடத்துல ஒரு ஒண்டர்ஃபுல் பாயிண்ட்டு. இப்போ நாஸ்டிகன் கேள்வியாக கேட்குறா, ஏய்யா அவனெல்லாம் போய் பாடுறிய, அதை விட ஏதாவது ஒரு கைத்தொழில் பண்ணி செய்யுங்க. எத்தனையோ கைத்தொழில் இருக்குல்ல, எவ்வளோ வேலை கை ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குல்ல, அது எவ்வளோ பெட்டர். கவினா கூட பரவாயில்ல, பாட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போய் ஏதாவது
மூட்டத்துக்குடா சொல்ல மாட்டோம். போ இந்த செயலை செய்த ஆர்பரை போய் மூட்டை சொல்லலாம். நாங்கள் வெய்வோம் அந்த காலத்தில். இதெல்லாம் செய்யலை. நீ மூட்டை தான் லாய்க்கணும். அது மாதிரி நீ மெய் வருந்தி உடல் வருத்தி மூளையை வருத்தி மனசை வருத்தி கவி பாடுறதை விட இவனை பார்த்து அதை விட பிரயோஜனம் எதுன்னா உன் உடல் வருத்தி ஏதாவது கை தொழில் பண்ணுங்கோ. மெய் வருத்தி கை செய்து விரும்பினோம். அதான் அர்த்தம். இது முக்கியமானது. இவர்கள் நெஞ்சுகன்ற கவி பாடுகிற இதற்கு பயன் உண்டோ என்று இப்போது ஆராய்ந்து பார்த்தோம். ஒருவரும் இலர் அப்படிங்கிறார். அடுத்தது சேரும் கொடை புகழ் எல்லை இலானை ஓர் 1000 பேரும் உடைய பிரானை எல்லால் மற்ற யாங்கிலேன் மாறி அணையகை மால்வரை ஒக்கும் திந்தோல் என்று வாரில் ஒரு பற்றையை பச்சை பசும்பொய்கள் பேசவே. அதுதான் நீங்க பார்க்கணும். அதுதான் முக்கியமான லைன். இது வாரில் ஒரு பற்றையை பூமியில் உள்ளார் சிலராய் பற்றையாயிருக்கின்றவர்களை, பற்றை என்பது கைப்பற்றதை இறுக பிடித்து ஒருவருக்கும் ஒன்றும் ஈயாதவனை குறிக்கிறது. எந்த பொருளாக பிடிச்சுன்றது ஒருத்தனை ஒன்று கொடுக்க கிடையாது அப்படின்னு பொசசிவ் நேச்சர். பட் யூ நாட் கிவ் டு எனிபடி. அதுக்கு திருண சமன் என்று வழக்கு ஒன்று கூடாது. அதாவது உலர்ந்த புல்லுக்கு சமமான வாழலாம். உலர்ந்த புல் உலர்ந்து போயிட்டா பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது சமம். அதான் பாரில் ஒரு பற்றையை பச்சை பசும்பொய்கள் பேசவே. இதுதான் அது பிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பச்சை பசும்பொய்கள் சொல்ல மாட்டோமா? பச்சை பொய் இந்த பொய்யில் ஏற்றதை சொல்லுவோம். இங்கிலீஷில் நிறைய ஒரு தமிழோட. அதனால் ஒயிட் லைன் பிளாக் லைன்லாம். இங்கே பச்சை பசும்பொய்கள் பேச. இந்திரன் சந்திரன் சொல்ல மாட்டான் இந்த காலத்தில். என்ன பாட்டுது? இந்திரன் சந்திரன் சொல்லுவாங்க பாட்டு வருமே. சொந்த புத்திக்காரனையும் சோத்துக்கு இல்லாம போனா சோம்பேறின்னுவாங்க. அந்த புத்திக்காரனை இந்திரன் சந்திரன் சொல்லுவாங்க அப்படின்னு பாட்டு வரும் அந்த காலத்தில். டிகேஷன் பாட்டு இல்லை, அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. மந்த புத்திக்காரனாக தான் சரி இந்திரன் சந்திரன் புகழ்ந்துருவாங்க. ஏன்னா பணம் வேணும். அதனால் இதுதான் அந்த இடத்துல அவர் சொல்கிறது. பச்சை பசும்பொய்கள் பேசவே. இதனுடைய ரிக்ரெட் என்னன்னா புரிஞ்சுக்கணும். என்ன ரிக்ரெட்னா புலவர்கள் என்பவர்கள் they are in the highest class of the society. உலகர்கள் எப்படி ஆரம்பிச்சாருன்னா முதல் சங்க காலத்துலேருந்தே அவங்கெல்லாம் they are the guides of the society கைட் பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தோம்னா ஒரிஜினல் லிட்ரேச்சர் பூரா எல்லாம் பொயட்ரி தான். வேர்ல்டு பூரா எங்கே எல்லா லாங்குவேஜ் பொயட்ரி தான். பொயட்ரி இஸ் த கல்மினேட்டிங் பாயிண்ட் ஆஃப் லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சரில் கல்மினேட்டிங் பாயிண்ட் பொயட்ரி வேதத்து காலத்தில் வேதம் பூரா பொயட்ரி தான். எல்லாமே பொயட்ரி தான் வரும். அவங்களாம் கைடு. their purpose is to guide the society. அது ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அதான் கேட்டது. நாமெல்லாம் கைட் சொசைட்டி கைட் பண்ணுறதுக்காக நம்ம படித்த ஒரு ஹை கிளாஸ் பீப்புள். நம்ம நீங்கள் கையாண்டத்துக்கு போயிட்டீங்களே அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறோம் பச்சை பசும்பொய்கள். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா மெய் கலவாத பொய்கள். சில பேர் கலந்து சொல்லுவாரே, உண்மையை போய் கலந்து சொல்லுவார். அப்படி இல்லை, பியூர் லை, அவ்வளோதான் அப்படின்றது. அது 7ஆம் பாசம். அப்புறம் 8 வேயின் மலிபுரை தோழி பின்னைக்கு மணாளனை, அதாவது நட்பினை ஆய பெரும்புகள் எல்லை இல்லாதன பாடிப்போய் காயம் கழித்து அவன் தாளினை கீழ் புகும் காதலன். இந்த இடத்துல தான் திருவடியில் புகும் காதலன் சொல்றார். மாய மனுஷரை என் சொல்ல வல்லேன் என் வாய் கொண்டே அப்படிங்கிறது. நான் பிறரை கழிபாடுவேன் என்னிலும் என் வாயானது அவனை தவிர வேறு எவரையும் எதையும் பாடாது.
இறைவன் புகழை பாடிக்கொண்டே சென்று சரீரத்தை கழித்து அவனுடைய தாழ் இணையில் புகுகின்ற காதலை உடையவனான நான் அழியக்கூடிய மனிதர்களை என் வாய் கொண்டு பாட மாட்டேன் அப்படின்றார். இப்போ இதுவரை அந்த மற்றவர்கள் நிந்திச்சவர் தன்னை போய் சொல்றார், என்னதான் ஆகட்டும் நான் பாடணும் அப்படின்னு நினச்சா கூட என் வாய் பாடாது. அதான் முக்கியம். அதாவது கழுத்துக்கு மேலே சொல்ல எண்ணும் இசைக்கிறது இல்லை. கழுத்து வரையில் வேணா பாடணும் அப்படின்னு நினைக்குமா, கழுத்துக்கு மேலே இருக்கிறது எதுவும் பாடாதான். கழுத்து வரைக்கும் இங்கே நினைப்பேன் பாடலான்னு, ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கு கேட்குறேங்க நினைக்கிறேன். ஆனால் வாய் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறோம், முடியாது. கழுத்துக்கு மேலே சொல்ல எண்ணும் இசைகிறது இல்லை, மனம் முன்னே வாக்கு பின்னே எனக்கு கிடவுதென்றோ அங்கே காதலை பண்ணி உடம்பே சிலரை கவிபார போவோம் அப்படின்றார். அதாவது இங்கே வந்து பகவான் இங்கே உலகில் என்ன சொல்லுவா பதில், நாங்கள் தான் பூஜை பண்ணுறோம், நாங்கள் தான் கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் தான் பக்தி உடையவா அப்படின்னு மற்ற உலகளுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அதுக்குது மனசில் வச்சுக்கிறோங்க, வாய் இப்படி பாடுறதையா அப்படிங்கிறார். அதுதான் இது ஆன்சரு. என்னன்னா உடம்பே மனம் முன்னே வாக்கு பின்னே அங்கே காதலை பண்ணி உடம்பே சிலை அங்கே பகவான் காதலை பண்ணிட்டு உடம்பே சிலை கவி பாட போமோ எல்லா இந்திரியங்களுக்கும் அடி மனம் என்றோ பேஸ், எல்லா இந்திரியங்களுக்கும் பேஸ் மைண்ட் தானே. நான் சொன்னேன் இல்லையா, 24 தத்துவங்கள் உடம்புல, 24 தத்துவங்களுக்கும் பேஸ் மைண்ட் தான். சம்பந்தம் ஒத்திருக்க புறம்பேஸ்வரர் இதை கவிபாட காண்கையாலே நான் முந்திர முன்னம் இரண்டிலும் தப்ப பெற்றேன் அப்படின்றார். நான் தப்பிட்டேன் முன்னாடியே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே முதல்ல முந்திர எடுத்து அப்படியே பாடினவர் ஃபஸ்ட்லேருந்தே. நான் தப்பிட்டேன். ஒரு கால் இவர் மற்ற மாதிரி இவரும் நார்மல் சைல்டாக நார்மலாக ஃபேமிலி தான், அவரும் அதே மாதிரி பாடிருக்கலாம் தெரியாது. நான் தப்பிச்சுட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. நான் தப்பு பெற்றேன், என் சொல்வலே என் வாய் கொண்டே அப்படின்றார். அந்த மனம் முன்னே வாக்கு பின்னே ஞாபகம் வச்சுங்கோ. ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் சிம்பிள் ஃபிலாசபி, பட் நம்ம மறந்துடுவோம். என்னன்னா ஹிப்பாக்ரஸின்னு சொல்கிறோமே, அதான் அது. மனசில் ஒன்று வச்சுமோ வாயில் ஒன்று பேசுறது இல்லையா, அந்த ஹிப்பாக்ரஸி பேட் திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ சமயம் மனசில் வெய்யர் நினைப்போம், ஆனால் வாயால் போட வேண்டியிருக்கும். அதாவது மனசுக்கும் வாய்க்கும் எப்பவுமே அந்த போட்டி இருந்துகிட்டே இருக்கும் பேசுறதுக்கும். அதனால தான் மனம் வாய் செயல் 3 ஒன்றா இருக்குது. ஆர்ஜவ குணம், அந்த ஆர்ஜவ குணம் ரொம்ப ரேர சில பேர் தான் இருக்கும், அது பகவான் இருக்குது. அப்படி நம்ம ஆர்ஜவ குணத்தை வச்சு நம்ம பேசணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதில் மனம் முன்னே தாட்டே கரெக்டாக வச்சுட்டோங்கனாக்கா மீதி அது எல்லாம் அதுக்கு இந்த மாதிரி நான் லைஃப் அடிச்சுட்டா ஒரு பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில். அப்புறம் பாருங்கள் 9வது பாசனம், இது ரொம்ப ஃபேமஸ் லைன். இது வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் நான். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்ல, மனுஷனை பாட மாட்டேன்ட்டார். அவங்க கிரேட் ஹி மேபி, ராஜா கூட கூப்பிடுவான், நோ பகவான் தான். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், வாய் கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே. என்ன பகவானையே சேர்க்கினால என்ன சொல்றா பாருங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனால் இப்போ நான் அவ்வளோ சொல்லப்படுறது. இது பாருங்க, வாய் கொண்டு அல்லேன், வாய் வந்தபடி சொல்ல வல்லார் இவரே அவர். அதாவது அவன் தன்னை ஏற்றிக்கு தந்த அந்த வாய் கொண்டு உள்ளரை பாடுகைக்கு பிறந்தவன் அல்லேன் நான். இறைவனை துதிப்பதற்கே இந்த நான் படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பாசம், எம்எஸ் பாடின எம்எஸ் ஃபேமஸ் பாட்டாச்சே. என்ன தொடர்ந்து ஆரணம் முழங்க
பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நான் என்ன நாவே நாராயணா என்ன நானும் என்ன நாவே. சிறப்பதிகாரம். சிறப்பதிகாரத்தில் நாராயணான்னு சொல்லாத நாக்கு என்ன நாக்கு? எம்எஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, ரெக்கார்டு கொடுத்துருக்காரு. அது அப்படிப்பட்ட நாக்கு என்ன நாக்கியா அப்படின்னு அதுதான் இந்த இடத்துல சொல்ல இப்படி சொல்கிறார். இது வாய்குண்டு அல்லேன் அப்படின்னு. ஆய்கொண்ட சீர் வள்ளல் ஆழிப்பண். அப்புறம் தேவரீர் பொக்கிஷத்தையும் பசுக்குட்டியையும் நகரத்தையும் பழத்தையும் பார்த்தருள வேண்டும். தேவரீருடைய ஒளியால் எல்லாம் 10 மடங்கு அதிகமாக என்னால் செய்யப்பட்டது என்கிறபடியே ஸ்ரீபண்டாரத்தை வளர்த்து வைத்து நாட்டை கண்டுகொள்ளுங்கள். அதாவது இந்த வாயை வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் அப்படின்றார். இந்த பகவானை பாடினா ஏற்படக்கூடிய நன்மையை இங்கே சொல்கிறார். இங்கே அப்புறம் 10வது பாசம். நின்று நின்று பல நாள் வைக்கும் இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவி ஆயினேற்கு என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமே. இந்த என்றும் என்றும் இதான் அதில் முக்கியம். இல்லை இதை பாருங்க, என்ன அருமையான வியாக்கியானம். சர்வேஸ்வரன் கவியான எனக்கு பிறரை துதிக்கும் உறுப்பு ஏற்றது அன்று. அந்த பிரின்சிபலில் என்றும் இன்றும் இனி மற்ற ஒருவர் கவியேற்குமே. காலம் என்னும் ஒரு பொருள் உள்ள அளவும் வேறு சிலரை கவி பாடத் தகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் நினைவு சென்று சென்று ஆகிலும் என்பதே அன்றோ ஒரு நாளிலேயே பலிக்கும் அன்றே. ஆகையால் பலிக்க பலிக்க காணுமத்தனை அல்லது இனி மேல் பலவாக உள்ள காலமெல்லாம் இச்சரீரம் உள்ளதான அனைத்தையும் இதுவே வாழ்க்கையாக இருந்து மேல் மேல் சொல்லப்போகிற சாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்து என்றும் அகமன்னம் 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 சொன்ன பாருங்கோ. அகமன்னம் அகமன்னம் அகமன்னா அர்த்தம்னா நான் பரமாத்மாவுக்கு இனியன், நான் இனியனாகிற பரமாத்மாவை அனுபவிக்கிறேன். அகமன்னம் 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 அகமன்னாத அகமன்னாத அகமன்னாதன்னு வரும். பகவான் மியூச்சுவலாக ஒருத்தர் ஆன்மம். பகவான் ஸ்ரீவைகுண்டத்தில் முக்தர்களும் பகவானும் மியூச்சுவலாக என்ஜாய் பண்ணிக்கிறான். ஒருத்தர் என்ன அவளுக்கு ஃபுட்டுன்னா பகவானே எனக்கு என்ஜாய்மெண்ட்டு, முக்தர்களே அவருக்கு என்ஜாய்மெண்ட்டு. அதே தான் அன்னம், அதே ஃபுட்டு என்று அப்படி தான் அப்படி பாடிட்டு இருக்கான். அகமன்னம் அகமன்னாச்சு ஆச்சா. பகவானுக்கு என்று பாடப்போகிற எனக்கு பகவானுக்கு வேறுபட்டிருக்கிற பொருளை பற்றி கவி பாடுக போருமோ முடியுமானால என்னமோ. நான் எப்பவுமே அகமன் அகமன் பாடிட்டுருக்கிறேன். நான் எப்படி மற்றவளை பற்றி பாட முடியும்? வேறு சிலருக்கு நான் கவியாக தகுமோ? வேறையாக கவியாக இருக்க முடியுமா? நான் முடியாது. வேறு சிலர் கவியிலே நான் சேர்ந்தது தகுமோ? என்னென்ன எப்படிலாம் சொல்கிறா பாருங்க. வேறு சிலருக்கு நான் கவியாக இருக்க முடியாது, வேறு சிலரோடு சேர்ந்து கோஷ்டியாகவும் பாட முடியாது. என்னால் மனுஷனை பற்றி நான் 4 பேரோடு சேர்ந்து போய் பாடுறது இல்லையா, அதுவும் எதுவுமே கிடையாது. ஏன் முடியாதுன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான்ப்பா, அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், பகவான் தான், இனி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்து இப்படி முடிக்கிறார் அந்த பாசங்களை. பிறகு இதற்கு பலன் ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சுடகோமன் சொல் ஏற்கும் பெரும்புகள் 1000 வையும் ஒரு 10 ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லார்க்கு இல்லை ஜென்மமே. ரொம்ப ஈஸி. இது சொல்ல வருவார்க்கு ஜென்மன்னு ஒன்று கிடையாது, நோ ரீபர்த் அப்படின்ற. இதுதான் இந்த திருவாழ்மையுடைய சாரம் என்று கூறிக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமான் ஜெயத்துக்குள்ளே சரணம்.